சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஹலோ சௌந்தர்யா, நான் அம்மா பேசுறேம்மா. சொல்லுமா. உன் மாமனாருக்கு ரொம்ப தங்கமான மனசுமா. அவரு ஏமேலதான் தப்புன்னு சொல்லி சரண்டர் ஆனதுனாலதான் லாவண்யா வீட்டுக்காரரை வெளியில விட்டுருக்காங்க. என்னம்மா சொல்ற? மாமா வீட்டுக்கு வந்துட்டாரா? ஆமா சௌந்தர்யா, இப்பதான் உன் மாமா வீட்டுக்கு வந்தாரு. போதுமா? இப்போ உனக்கு சந்தோஷமா? இப்ப எங்க அப்பா மறுபடியும் ஜெயில இருக்காரு. சந்தோஷம் தானே உனக்கு? சௌந்தர்யா, அம்மா நான் அப்புறமா பேசுறேன். என்ன சந்தோஷம்? ஒரு அப்பாவே உள்ள இருந்தாரு, அது உங்க அப்பாவுக்கு ஒருத்தி இருக்கு. அவரா போய் தப்ப ஒத்துக்கிட்டு என் மாமாவை வெளியே விட்டுருக்காரு. இதுல சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஒரு அப்பாவியோட வாழ்க்கை உங்களால பாதிக்கப்படலையேன்னு நீங்க தான் சந்தோஷப்படணும். சௌந்தர்யா, எவ்வளவு சொன்னாலும் நீ உனக்கு தோன்றதே பேசிட்டு இருக்க. வர வர நீ என்ன ரொம்ப டென்ஷன் ஆக்குற. உங்க டென்ஷனை பத்தி எனக்கு என்ன? நீங்க பண்ணது தப்பு. அந்த தப்ப உங்க அப்பா சரி பண்ணிருக்காரு. அதானே உனக்கு என்ன டென்ஷனு? இது உன் குடும்பம் நினைச்சிருந்தேனா உனக்கு டென்ஷன் இருந்திருக்கும். இனிமே உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. இனி எங்க வீட்ல இருந்து நீ யாரையும் புரிஞ்சுக்க போறதும் இல்ல. தயவு செஞ்சு நீ இங்க இருந்து கிளம்பி உன் வீட்டுக்கே போயிடு. இப்ப அத நீங்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கல்ல? உங்க எல்லாருக்கும் நான் இந்த வீட்ல இருக்க கூடாது, வீட்டை விட்டு கிளம்பிடணும், அதானே? சூர்யா, என்னடா பேசிட்டு இருக்க? அவ எதுக்கு இந்த வீட்டை விட்டு போகணும்? அவ இந்த வீட்டு மருமக. ஆனா அவ அப்படி நடந்துக்கலையேமா. இந்த வீட்டோட விஷயத்த ஒண்ணு கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. நம்ம அப்பா உள்ள போனத அவங்க வீட்ல இருந்து போன் பண்ணி சொன்னதும் சந்தோஷப்படுறாமா இவ? நம்ம வீட்ல ஒண்ணு நடந்ததுக்கு வருத்தப்படாம அவங்க வீட்ல ஒரு பாதிப்புனா மட்டும் அவ்வளவு ஃபீல் பண்ணி பேசுறாளே. அப்பா தப்பே பண்ணாம உள்ள இருக்காரு, அதுக்கு ஃபீல் பண்ணாளா? சூர்யா, நம்ம ஃபேக்டரியில தப்பு நடந்துருச்சு. ஆனா பண்ணது யாருன்னு தான் நமக்கு தெரியல. அது தெரிஞ்சா ஆட்டோமேட்டிக்கா அத பண்ணவங்கள உள்ள போட போறாங்க. நீ எதுக்கு தேவையில்லாம இவ கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? வா வாடா போ. உனக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாதாடா? எப்ப பாரு அவ கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க. அவ கூட சண்டை போடாத, பிரச்சனை பண்ணாதன்னு எத்தனை தடவை உனக்கு சொல்றது? அம்மா இல்லம்மா, எல்லா பிரச்சனையும் அவளாலதானே எனக்கு நல்லா தெரியும். அவளாலதான் பிரச்சனைன்னு நீ எப்படி சொல்லுவ? ஜோசியக்காரி சொன்ன விஷயம்லாம் எனக்கு தெரியுமா. செல்வி அக்கா சொல்லிட்டாங்க. கரெக்ட் தான்மா, ஜோசியக்காரி சொன்னதுதான் உண்மை. அவ இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே தான் இருக்கும். அவளும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பா. கொஞ்ச நாளாவது அவ நம்ம வீட்ல இருந்து பிரிஞ்சு இருக்கட்டுமா. நான் இப்படி பேசுறதுனால சௌந்தர்யா மேல அன்பு பாசம் இல்லைன்னு நினைக்காதீங்க. எனக்கு உண்மையிலே அவ மேல பாசம் இருக்கு. அவ இப்போதைக்கு இந்த வீட்டை விட்டு போகணும்னு தான் நான் வேணும்னே சண்டை போடுறேன். ஏண்டா, ஜோசியக்காரி என்ன கடவுளா? அந்த அம்மா ஏதோ சொன்னதை வச்சு நீ எப்படி இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்க? ஜோசியக்காரி கடவுளா இல்லையான்னு எனக்கு தெரியாதுமா. ஆனா வீட்ல நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் காரணம் சௌந்தர்யா தான். அவ மட்டும்தான், அது எனக்கு நல்லாவே தெரியுது. அதனாலதான் கொஞ்ச நாள் சௌந்தர்யா அவங்க அம்மா வீட்ல இருந்தா பரவாயில்லன்னு நான் நினைக்கிறேன்.